பச்சை முடி வாங்கி வைக்காத. சரியா? மை ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தாங்க நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் கண்ணை கட்டிட்டு போட்டது நல்லா இருக்கு. அது 20 மினிட்ஸ் பண்ண சொல்லிருந்தாங்க. ஆமா, இந்த டைம் நம்ம 15 மினிட்ஸ் மேபி வர அளவுக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ டியூரேஷன் எப்படியோ ஏன்னா குக்கிங் தான் பண்றோம். அது என்னன்னா சேம் முட்டையை வச்சு தான் பண்ண போறோம். இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்னா 5 நிமிஷம் இவங்க 5 நிமிஷம் கண்ணை கட்டிப்பாங்க, அடுத்த 5 நிமிஷம் நான் கண்ணை கட்டிப்பேன். வீடியோட டியூரேஷன் இந்த டைம் 15 மினிட்ஸ் 15 நிமிஷங்கள் 15 மினிட்ஸ் இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கணும். இவங்க 5 நிமிஷம் நான் 5 நிமிஷம் மாத்தி மாத்தி கணக்கு கட்டிக்கிற மாதிரி. லாஸ்ட் 5 நிமிஷம் யார் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருந்தா அவங்க தான். சரி ஓகே அப்படி சரியா? நீ தான் இருப்ப. நீ இப்படி சொன்னாலே நீ தான் அவுட் ஆவ. சரி எப்பவும் போல ராக் பெப்பர் சிஸ்டர். அது வாயிலே வர மாதிரி வந்து கேம் ராக் பெப்பர் சிஸ்டர் இருக்கு. போடுங்க மேல போடுங்க. ராக் பெப்பர் சிஸ்டர். இல்ல நீ வெச்சு இருந்துட்டு இப்படி பண்ற தப்பு. இல்ல ராக் பெப்பர் சிஸ்டர். இல்ல பேப்பர் வந்து எப்படி கல்ல உடைக்கலாம்? கல்ல உடைக்காத. இல்ல நான் ஏமா. சரி நீ ஏமாத்திட்டே வா. ராக் பெப்பர் சிஸ்டர். நோ ராக் பெப்பர் சிஸ்டர். கத்திரிக்காய் உடைச்சிருச்சு, கல்லு கத்திரிக்காய் உடைச்சிருச்சு. எங்க பாருங்க இந்த கொண்டை கிட்ட வந்து கரெக்டா போடு. கொண்டை சுத்தி வரும் பாரு. வடிப்பு தண்ணி மண்டை வலிச்சிட்டு நீ அவ்வளவுதான். அது இல்லாம நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சுக்கோம். அதுக்கு ஏன்டா கண்ணு கட்டிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு நாங்க ரொம்ப டிஃபரெண்டா சமைக்க போறோம். கண்ணு தெரியுதா? தெரியல. இது தெரியுதுன்னு சொல்லி எதுவுமே தெரியல. கொண்டைக்கு மேலேயே அடிச்சா கீழே. சரி இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணி கலந்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. வச்சிருக்கோம். அது கேமரா தெரியுது. எனக்கு நீ வந்து கஷ்டமான வேலைக்காகவே என்ன போட்டு வச்சுட்டேன். இன்னொரு போன்ல நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் கட் பண்ணி வந்து நிஜமாலுமே ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டேன். பட் இந்த டைம் பெருசா தான் வேணும். நான் சின்ன சின்னதா கட் பண்ணேன். இல்ல நீ பாத்துட்டு டைமர் வச்சிட்டியா? வச்சிட்டேன். 5 நிமிஷம். இது வெங்காயம் தானே? கத்தி புது கத்தி. எத்தனை டைம் நீ சொன்னாலும் புதுசா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப பழசா இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி. ஷேர் பண்ணு. கரெக்டா? கியூப் கரெக்ட். இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு பெருசா போறோம்னா அது டிஷ் அந்த மாதிரி. நாங்களே இது காப்பி தான் அடிக்கிறோம். நம்ம வேற இடத்துல பார்த்தா சரி எக் சேலஞ்ச் நல்லா இருக்கும்னு சொல்லி சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்குமா? சிம்பிளா இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சேஃப்டியா? ஆமா. இது என்ன வைங்க நாளா கட் பண்ணது தானே? இல்ல ரெண்டா கட் பண்ணது. இன்னும் கொஞ்சம் ரெண்டா கட் பண்ணிக்கணும். பார்த்து கட் பண்ணு. கரெக்டா? ஆனா பிராக்டிஸ் ஆச்சு எனக்கு. பரவாயில்லையா? ஆமா. இதெல்லாம் கொஞ்சம் பெருசா கட் பண்ண வேண்டியது இருக்கு. நீ வந்து நான் கத்தி வைக்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணு. மத்தபடி ஹெல்ப் வேணும். கத்திங்கறனால தான் பாத்துட்டு இருக்கேன். இதுலயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுவுல அந்த இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேலை? தள்ளி வைக்க. உனக்கு என்ன வேலை? தள்ளி வைக்க. என்ன ஏதோ தட்டுற சவுண்ட் கேக்குது? கேன் தட்டாத. கேன் இல்ல, இது குடமிளகா மோஸ்டா போடலாம். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ரெண்டா தான் கட் பண்ணி. நீ எப்படி அப்படி கட் பண்ற? சைடு வாக்குல கட் பண்ற. உனக்கு என்ன தேவை? என்ன கொசு வந்துச்சு பாருங்க. சாவலாம் பரவாயில்ல, நீ மண்டையில அடிக்காத. பூசல பூச்சி என்ன விழுந்துச்சு? கையில வச்சு விழுந்துருச்சு. கீழ வச்சற. நீ வந்து இப்ப நீ விளையாட அது கழுவுன பொருள். போய் கழுவிட்டு போ. இல்ல போய் கழுவிட்டு வானே. போயிட்டு வா. கழுவிட்டியா? நிஜமா நீ எந்திரிக்கவே இல்ல. உன்னை வச்சு ஊனிதான் நினைச்சேன். இல்ல நீ போய் சொல்ற. இல்ல வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டனா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. பாருங்க நான் எப்படி கட் பண்ணி. எப்படி? பாருங்க எந்த அண்ணாங்கனா? அண்ணான்னு சொல்லல, பாருங்க. சோ அந்த சப்ஸ்கிரைபரோட நேம்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒருத்தர் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு. ஒருத்தர் இந்த இன்ஸ்டால எல்லாம் பாப்பல. ஒருத்தர்னா இத்தனை பேர், 100னா இத்தனை பேர், 1000னா அத்தனை பேருங்க. என்னது தெரியல. நீ சொல்றது எனக்கும் புரியல. ஓகே, ஆனியன்ல கட் பண்ணியாச்சு. இத கையில பிடிச்சுக்கோ. நான் இப்ப ஓரமா ஒரு கை அதே மட்டும் நான் எடுத்துறேன். போட்டு பாரு. போடுன்னா தட்டத்துலயே போடுறேன். எங்க போட்டேன்? தட்டத்துல தான். சரி வைக்கட்டா? வேறு வைக்கட்டா? என்ன இதே அது கீழே கல்லு வைக்கிற. அட வேகமா குடு. கத்தி வச்சு மாட்டாதா? சரி நிஜமா தெரியாம தான் விழுந்துருச்சு. குடு. உன்னோட வேலை ஈஸி, என்னோட வேலை தான் கஷ்டமா இருக்கு. என்ன அது வணக்கறது ஒரு கஷ்டம். 5 நிமிஷம் ஆச்சா? இல்ல
5 நிமிஷம் ஆச்சா இல்லையா? இல்லை எத்தனை நிமிஷம் இருக்கு? இல்லை இல்லை ஆச்சுன்னா நானே சொல்லுவேன். எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு அது சொல்லு. நீ பொய்யா மாத்துற. இப்ப வேலை செய்யறா கிடக்குன்னு கையிடு. என்ன உடச்சிடுகிற கத்தி அதுக்குதான் கத்தி உனக்கு கத்தி நீ அசிங்கப்படுத்துற மாதிரி கத்தி அசிங்கப்படுத்தல. அதுல வைக்கவே முடியல என்னாலப்பா. உனக்கு என்ன கியூபா அப்படியே பெருசா கொஞ்சம் வேணும் அதுதானே? அவ்வளவுதான். நான் என்ன சொல்றது கரெக்ட் தானே? யாருக்கிட்ட கேக்குறேன்? ஆடியன்ஸ் கிட்ட கேக்குறேன். சொல்லுங்க ஆடியன்ஸ் கரெக்ட் தானே? அவ்வளவுதானா? குடமிளகா அவ்வளவுதான். டைம் ஆச்சு. டைம் ஆயிடுச்சா? கத்தியில கிழிச்சிட்டு வந்துருவேன். நான் வந்து பாருங்க நல்லா கட் பண்ணிட்டேன். நான் பாருங்க ஒரு நிமிஷத்துல சந்தோஷம் மாறிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும், இது கட் பண்ணிட்டு அடுத்த 5 நிமிஷம் நீ ஆட் பண்ணணும். இப்போ வந்து கிரீடத்தை நான் வாங்க போறேன். கிரீடம் நான் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன் பாரு. இப்ப பாரு 2 பொருள் தான் கட் பண்ணணும். என்னது இது? அது பேர் என்ன? இஞ்சி அப்புறம் பூண்டு. அது மட்டும் தான் கட் பண்ணணும். பெருசா நீ கட் பண்ண மாதிரி இல்ல, நான் சின்ன சின்னதா கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை துருவி போடலாம். குடமிளகா வாசனை வந்து தெரியுதா? கண்ணு தெரியல தானே? தெரியல. போய் பேசாத. போய் உங்ககிட்ட பேசலன்னா குனி குனி. ஜட தங்குற மாதிரி ஆயிடுச்சு. கட் பண்ணு 5 நிமிஷம் வச்சாச்சு. பண்ணு. வா என்ன வந்து என்ன நினைச்சுக்கிட்ட நீ? இல்ல நீ எதுவும் எதுவுமே பண்ணல. அமைதியா இருக்கணும். நான் எதுவுமே நீ வந்து தப்பா பண்ண மாதிரி தான் சொல்லணும். நீ இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேனா? இல்ல கரெக்டா. குடமிளகா கண்ணுல வச்சா எரியுமா? ஆமா கண்ணுல வச்சிடாத. நான் போய் கழுவிட்டு வந்துடலாம். இப்படி இந்தாண்ட பக்கம் கொஞ்சம் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். அப்புறமா போவியா? நீ போயிட்டு வந்தா நீ எதை நோண்டுவ? எதுவுமே நோட மாட்டேன். நீ கை கழுவிட்டு வந்தா நோண்டத்துக்கு தான் கை கழுவிட்ட. இல்ல நீ என்ன பண்ற? எதுவுமே வரல. கைதான் வச்சிட்டு இருக்க. கை வைக்கிறதுல தப்பா? தொடச்சிட்டியா? ஏன் துணியில தொடச்சேன் சாமி. என்னது கையா? இல்ல இங்க பாரு. இங்க பாரு. தொடாத ஈரமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ற? நான் உன் ட்ரெஸ்ல ஏதோ ஒட்டிட்டு இருந்துச்சு, எடுத்து விட்டேன். பாரு நான் எவ்வளவு அழகா கட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. கண்ணை மூடிட்டு கட் பண்ணுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நிஜமா கண்ணை மூடிட்டு தான் பண்ணேன். நான் லாஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டேன், தெரிஞ்சுச்சேன். உனக்கு தெரியுது தானே? என்ன பண்றேன்னு சொல்லு. ஏதோ நீ பக்கத்துல வந்துருக்க கரெக்டா? இப்போ பண்ணு சீக்கிரம் பண்ணு. அவ்வளவுதான். இது ரொம்ப கடுசா இருக்கு. இந்த உசுன்றது கசுங்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. அம்மா என் கையை வெட்டி விட்ட. வச்சு விட்டா கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ். அவ்வளவுதானே? முட்டை உடைக்கணும். இரு கத்திக்கு இப்போதைக்கு வேலை. கத்தி உடைக்கணும். முட்டையை நம்ம வந்து கழுவியாச்சு. இரு முட்டையை கழுவியாச்சு. ஏன்னா மேல கொஞ்சம் இதுவா இருந்ததுனால கழுவிட்டோம். என்ன எடுக்கிற? எடுக்க அதை கொண்டா மண்டையை உடைச்சு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண நீ? வேணாம். ஓடு உள்ளார வந்துருப்பாரு. ஓடு ஒரு நிமிஷம் நிஜமா ஓடு. ஓடு இங்க வச்சிருக்கீல இந்த. சரி எத்தனை முட்டை மொத்தம்? எடுத்துட்டியா? இங்கே தானே வச்ச பாரு. திரும்ப பக்கத்துல எடுத்து வைக்க முடியும். பச்சை முட்டையை வாயில வைக்காத. அது தொடச்சுடு. ஐயா கையறவும் கையாயிருச்சு. என் கைதான் ஆகல. தொடச்சு விடுறேன். என்ன சாமி என்ன நம்ப மாட்டேங்கிற? யாரதான் நம்புவ? தொடச்சு விடுறேன். அங்கேதான் இருக்கு பாரு. நீ தொட்டு பாரு. அங்கேதான் இருக்கு. லொல்லு பிடிச்சவ. இரு உன் கைய காட்டு. ஆமா இங்க காட்டு. இரு இந்த அப்படி வச்சு அலாரம் வச்சுட்டியா? இப்ப பாருங்க
ஃபர்ஸ்டா வந்ததுனால திரும்ப என்னோட இதுதான். உங்க இதுல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவோமான்னு தெரியல, பார்க்கலாம். அலாரம் வச்சுட்டு தானே? அலாரம் வச்சுட்டேன். பொறுமையா பண்ணு தெரிக்குது. தெரிக்காது. இல்ல நான் கரெக்டா நான் வரும்போதுதான் இந்த முட்டையை வறுக்கிற வேலை எல்லாம் வருது. உப்பு மிளகாத்தூள் போட்டுறேன் கூட. உப்பு எடுத்துக்கிறேன். சாமி எனக்கு நிஜமா முட்டை ஐயோ கவுச்சி அப்படியே மேயண்டா. நான் அப்புறம் சாப்பிடுவேன். சரி இந்த உப்பு வேணாம் போ. நான் அப்புறம் சாப்பிடுவேன். சரி இந்த உப்பு வேணாம் போ. சரி இந்த சோறே வேணாம். கொஞ்சமா உப்பு போடணும். கொஞ்சமா போட்டு போட்டு போதும். டிஷ்ஷுக்கு தேவையானது அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த முட்டையை வந்து நாங்க செய்யற ஸ்டெப்ஸே தான். பட் ஆனா இது கூட ஸ்பூனை கூட மிளகாத்தூள்லாம் கையில எடுக்க கூடாது. போதும் மிளகா பொடி அதிகமாக போடணும். மெதுவா பண்ணு மெதுவா. தெரிக்குது. லாஸ்ட் டைம் செய்ய போற டிஷ் தான் அப்படியே சொல்ல வந்தீங்க. லாஸ்ட் டைம் என்னது எனக்கு மறந்துருச்சு என்ன சொல்ல வந்தேன்னு. மேபி இதான் சொல்ல வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சேம் டிஷ் இப்படியே தான் பண்ணணும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை வந்து ஒரு வானொலியில போட்டு இது பண்ணிடும். போதும் சாமி வா 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடறேன். நான் தான் இதை முடிக்க போறேன். கீழே விழுந்துட்டு சாமி அந்த கண்ணு கட்டிட்டு இருக்கிறது நானு. இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நாளைக்கு சேம் டைமில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே தான் நாங்கள் வீடியோ எடுத்ததுனாலையும் எடிட்டிங்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் இழுத்துடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் 15 நிமிஷத்துக்குள்ளார முடிக்க வேண்டிய வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி 10 நிமிஷம் எடுத்துட்டோம். எப்படி அந்த 5 நிமிஷத்துக்குள்ளார நாங்கள் பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.